ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நாள் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வார்த்தை கட்டுவோம் வாருங்கள் என்கிற ஒரு அறைகூவலான செய்தி. நான் சமீபத்திய என்னுடைய தின தியானத்திற்கு எஸ்ரா நெகேமியா புத்தகங்களை தியானித்து கொண்டிருந்தேன். அதிலே எனக்கு கர்த்தர் காண்பித்த ஒரு விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நெகேமியா அந்த ஜனங்களிடத்திலே எருசலேமுடைய நிந்தையான நிலையை கண்டு அல்லது தான் கேள்விப்பட்ட நிலையை குறித்து பகிர்ந்து கொண்டு அவர்களுக்குள்ளே ஒரு பாரத்தை அவர் உணர்த்துகிறார். இது ஒரு விதமான மோட்டிவேஷன். அவர்களை இவருடைய எண்ணத்திற்கேற்ப அவர்களை நடத்த விரும்புகிறார். 2:17-18 இதை வாசிக்கிறோம். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இவர் தன்னுடைய சக ஜனங்களை பார்த்து, அதாவது இவர் சிறையிருப்பில் பிடிக்கப்பட்டு போனவர், ஆனால் அங்கு அனுமதி கேட்டு தன்னுடைய நாட்டின் சொந்த நிலையை அங்கிருந்து வந்தவர்கள் மூலமாக கேள்விப்பட்டு மக்களை அவர் கிளப்புகிறார். வாங்க, நம்ம ஊர் எப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கே. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, பாழாயிருக்கிறதையும் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. பார்க்குறீங்களப்பா எப்படி இருக்கு, கட்டுவோம் வாருங்கள் என்று ஒரு அறைகூவல் விடுக்கிறார். 18வது வார்த்தையிலும் இதே போல, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். எப்படி ராஜாவிடத்தில் அவர் அனுமதி பெற்றுக்கொண்டார், எப்படி நன்மையாக காரியங்கள் நடந்தது, எல்லாவற்றையும் விரிவாக சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இங்கே ஒரு நோக்கத்தை அந்த இடத்துல அவர்களிடத்திலே அவர் விதைக்கிறார், மோட்டிவேட் பண்ணுறாரு. அதுக்கு அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. கட்டுவோம் வாருங்கள் என்று இவர் அழைப்பு விடுக்கிறார். அவர்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை அவர்கள் திடப்படுத்தினார்கள். செய்ய போகிற ஒன்று நல்ல வேலை. அலங்கம் இடிந்து கிடக்கிறது, ஆலயம் தீயில் இடப்பட்டிருக்கிறது, நகரம் பாழாய் போயிருக்கிறது. இந்த வேதனையான சூழ்நிலை. அப்படி என்றால் அவர்கள் எடுப்பிக்க வேண்டிய பணி. இன்னும் நிறைய காரியங்கள் டிஸ்ட்ரக்டிவாக நடப்பதை பார்க்கிறோம். கட்டுவது கடினம், இடிப்பது எளிது. இங்கு இடிந்து போனவைகளையும் பாழாய் கிடக்கிறவைகளையும் எடுப்பித்து கட்ட வேண்டும் என்கிற பாரம் நெகேமியாவுக்கு இருந்தது, எஸ்ராக்கு இருந்தது. அதை அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். எப்பவுமே சாதாரணமாய் ஒரு காரியம் இருந்தால் அதை பற்றி ஒன்றும் அவர்களுக்கு கவலை இல்லை. இடிந்து கிடக்கிறவைகளை பற்றி, பாழாய் கிடக்கிறவைகளை பற்றி, உடைந்து போனவைகளை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. ஆனால் எப்பொழுது அதை எடுப்பித்து கட்ட ஒருவர் கிளம்புகிறாரோ அப்பொழுது கூடவே எதிர்ப்புகளும் கிளம்பி வருவதை நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை சம்பவங்கள் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். இதேதான் அன்றும் நடந்தது. சன்பொல்லாத்து தொபியா அவர்கள் வேலையை காண்பிக்கிறார்கள். 2:19 சொல்கிறது, ஓரோனியனாகிய சன்பல்லாத்தும் ஓரோனியனாகிய தொபியாவும் அரபியனான கேஷேமும் இதை கேள்விப்பட்ட போது எங்களை பரியாசம் பண்ணி, யார இந்த வேலையை எடுப்பித்து கட்ட வேண்டும் என்கிற பாரம் கொண்டிருந்த நெகேமியாவையும் அவரை சார்ந்திருந்தவர்களையும் பரியாசம் பண்ணி, இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, பரியாசம் பண்ணுறது மட்டும் இல்லை, நிந்திக்கிறாங்க. நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் கலகம் பண்ண பார்க்கிறீர்களா, எடுத்து கட்டுறது தப்பா நாட்டில், உடனே அவர்களுக்கு கிடைக்கிற பெயர் என்ன, கலகம் பண்ணுகிறீர்களா. இதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. சரி, எப்படி நெகேமியாவுக்கு ஆண்டவர் ஒத்தாசையாக இருந்தார். 3வது அதிகாரம் முழுக்க அவர் எல்லாரையும் அந்த வேலையை செய்ய அவர் பணிக்கிறார். அப்படி என்றால் என்ன, நான் இருக்கிற இடத்துல இருக்கிற அலங்கத்தை நான் சரி பண்ணுறேன், இன்னொரு நபர் இருக்கிற இடத்துல அவர் வீட்டுக்கு அருகே இருக்கிற அலங்கத்தை அவர் சரி பண்ணுகிறார். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்கள் எல்லைகளுக்கு உட்பட்ட இடத்திலே அலங்கத்தை சரி செய்து கொண்டே வருகிறார்கள். கட்டுவோம் வாருங்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்து அதை கட்டினார்கள். பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிக்கிறது. அவர்கள் வந்து அதை இடித்து போடக்கூடும் அல்லது நமக்கு எதிராக வரக்கூடும் என்கிற ஒரு காரியம் இருந்தபடினாலே இவர் சொல்கிற ஆலோசனைகளை பாருங்கள்.
4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அன்பானவர்களே, ஒரு பெரிய ரகசியத்தை நெகேமியா வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த அலங்கம் என்பது பொதுவான ஒன்று. இந்த தேசத்திற்கான பாதுகாப்பு, நமக்கான அடையாளம். இந்த அடையாளம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதை எடுப்பிக்க வேண்டிய பணி எல்லாருக்குமானது. அதனால்தான் எல்லாரும் கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கு எந்த நேரமும் அந்த அலங்கத்திற்கு மீண்டும் ஆபத்து வரலாம். அதனால் இவர் செய்கிற வேலை என்ன? குடும்பம் குடும்பமாய் அங்காங்கே அவர்களை நிறுத்துகிறார். They were stationed as families. அங்காங்கே நிறுத்தப்படுகிறார்கள். அடுத்து பார்க்கிறோம் 14வது வசனம். நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் பயப்படாதங்க அப்படின்னு சொல்றார். மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காக, உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். ஆக்சுவலி they were not soldiers, they were not warmen. அவர்கள் போருக்கானவர்கள் அல்ல, அவர்கள் சாமானியர்கள், குடியானவர்கள். ஆனால் முதலாவது they did the role of the architect அல்லது engineers. கட்டிடத்தை கட்டினார்கள். அந்த வேலை அவர்களுடையது அல்ல, ஆனால் செய்தார்கள். குடும்பம் குடும்பமாக நில்லுங்கள் என்று போருக்கானவர்களும் அல்ல. இங்கே சொல்லப்படுகிறது, உங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். இன்று நம்மை சுற்றி இருக்கிற அலங்கம், பாதுகாப்பு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கவர், அதற்கு பாதிப்பு வருகிறது. இது யாருக்கான பாதிப்பு? நம்முடைய குடும்பத்துக்கான பாதிப்பு. அப்படி என்றால் யுத்தம் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. இங்கே நெகேமியா சொல்கிறார், உங்களுக்காக, உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமாரத்திகளுக்காக, குடும்பங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் தான்ப்பா பண்ணணும், வேறு வழி இல்லை. இதற்காக வேறு நாட்டிலிருந்து போர் பயிற்சி பெற்றவர்களை கொண்டு வர முடியாது. நீங்களே யுத்தம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்கிறார். அடுத்தது 17வது வசனம். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். முதல்ல பார்த்தோம், கட்டுற வேலை அவங்களோடது இல்லை. அடுத்து போருக்காக நிற்கிறார்கள் குடும்பமாக. இங்கே எப்படி நின்னாங்கன்னு பாருங்க. அந்த ரெடினஸ், ஒரு கையிலே வேலை. சாந்து சட்டி ஒரு கையில் பிடிச்சிருக்காங்க, கரண்டி ஒரு கையில் பிடிச்சிருக்காங்க, பலகை ஒரு கையில் பிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு கையிலே வேலை செய்து கொண்டு இன்னொரு கையிலே பட்டயத்தையும் ஈட்டியையும் பிடித்து கொண்டிருந்தார்கள். எந்த நேரத்திலும் யுத்தம் வரலாம், எந்த நேரத்திலும் எதிரி நம்மை மேற்கொள்ள வரலாம். தயாராக இருப்போம். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திற்கு நாமே பாதுகாப்பானவர்கள் என்கிற எண்ணத்தை நெகேமியா அவர்களுக்கு விதைத்திருந்தார். அடுத்தது ஈட்டியை பிடித்திருந்தார்கள். 21 இப்படி நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்து கொண்டிருந்தார்கள். நைட்டாக போது, நட்சத்திரங்கள் வரப்போது, ஈட்டிகளை பிடித்து கொண்டே இருந்தார்கள். எந்த நேரத்திலும் எதிர்ப்புகள் வரலாம், தயாராயிருங்கள் என்பதே நெகேமியா குடும்பங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம். 23வது வசனம். நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகரானாலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. பொதுவாக வெளியில் வேலைகளை முடித்து வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கூடிய உடைகளை மாற்றி அணிகிறோம். ஆனால் இங்கே சொல்கிறாங்க, வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். எந்த நேரத்திலும் யுத்தத்திற்கான அழைப்பு வரலாம், தயாராக இருப்போம் என்று தங்களுடைய வஸ்திரங்களை களைந்து போடாமல் தயார் நிலையிலே ஆயுதங்களோடும் தண்ணீரோடும் அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் நெகேமியாவை நாம் தியானிக்கிறோமோ, அலங்கம் கட்டப்பட்டது நெகேமியாவின் ஜெபம் என்கிறதை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய இந்த கால வாழ்க்கை முறையோடு இதை ஒப்பிட்டு பார்ப்போம். என்ற அலங்கத்திற்கான பாதிப்பு வருகிறது. நம்முடைய குடும்பங்கள் சுற்றி வேலியடைக்கப்பட்டிருக்கிறது. இது உடைந்து போகும்படி ஆபத்து வருகிறது. கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை அதை உடைத்தெறியும்படி பிசாசானவன் எந்த நேரத்திலும் உள்ளே வருவான். இவர் அழைப்பு விடுக்கிறார், யுத்தம் பண்ணுங்கள்.
உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நீங்களே யுத்தம் பண்ணுங்கள். வேறொருவர் வர வேண்டியதில்லை. நீங்களே எடுத்து கட்டணுமா? நீங்க கட்டுங்க. உங்களுடைய எல்லைகளை நீங்கள் செப்பனிடுங்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களை, நம்முடைய குடும்பத்தின் அலங்கத்திலே, பாதுகாப்பிலே இடிபட்டு போன பகுதிகள் என்னென்ன? கட்டுவோமா? எழுந்து கட்டுவோமா? அவைகளை சீர் செய்ய நாம் முயற்சி எடுப்போம் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு. அடுத்தது, பாதுகாப்பிற்கான குறைவுகள் உண்டு. எந்த எல்லை வழியாக பிசாசு வருவான் என்று தெரியாது. எந்த பயங்கரங்களை கொண்டு வருவான் என்று தெரியாது. ஆண்டவர் இந்த நெகேமியா வழியாக நம்மை உணர்வூட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள். எந்த நேரத்திலும் ஆயுதத்தோடு இருங்கள். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் இன்னொரு கையிலே ஆயுதங்களை பிடித்து கொண்டிருங்கள். ஆண்டவர் நம்மை தயார் நிலையில் இருக்கும்படி அவர் அறிவுறுத்துகிறார். வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பட்டயமாகிய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். பிசாசை எந்த நேரத்திலும் மேற்கொள்ள தயாராக நாம் இருப்போம். ஆயுதத்தை கையிலே பிடித்து கொண்டு ஆடைகளை களையாதபடி தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்காக எப்பொழுதும் தயாரோடு வாட்ச்ஃபுல்லாக குடும்பத்தை பாதுகாக்க நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய அலங்கங்களை எதுவும் இடிக்க வேண்டாம். குடும்பங்களுக்குள்ளே எதுவும் நுழைய வேண்டாம். ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நெகேமியா அன்று இடிந்து கிடக்கிறதை, பாழாய் போன தன்னுடைய தேசத்தின் நிலையை கண்டு பாரத்தோடு சொல்கிறார், கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. அதை கேட்ட மக்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி தங்கள் கைகளை திடப்படுத்தி சென்றார்கள். அவரவர் எடுக்கிற இடங்களிலே கட்டினார்கள். அவரவர் வேலையோடு சேர்ந்து போருக்கான பணியையும் மேற்கொண்டார்கள். எங்களுடைய குடும்பத்தை கட்டுகிற பெரிய பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிறவர்களிடத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுகிற யுத்தத்தை எங்களை செய்ய வைக்கிறீர். இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயத்தை தாரும். நாங்கள் பலன் இல்லாதவர்கள், சோர்வானவர்கள், ஆயுதத்தை கையாள தெரியாதவர்கள், எங்களுக்கு கற்றுத்தாரும். எந்த பிசாசின் தந்திரங்களும் குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படாதபடி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாப்பீராக. எல்லா குடும்பங்களின் அலங்கங்களும் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.